புகழ்ச்சிக்குரிய இறைவனாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எண்ணற்ற அமல்களை செய்திருந்தாலும் அனைத்து அமல்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்றால் சந்தேகம்தான். அதிலே இரத்த உறவுகளை முறித்து வாழக்கூடிய நபர்களுக்கு சுவனம் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சுவனம் செல்ல மாட்டான் என்று கூறுகிறார். அதிலே இரத்த உறவை முறித்து வாழக்கூடிய நபர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக் கொள்கிறான். ஒருவன் இரத்த உறவை முறித்த நிலையிலேயே மரணித்தால் அவனுடைய சுவன வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுகிறது. எனவே உறவுகளை நாம் அதிகமாக முறித்து வாழக்கூடிய நிலைமையில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இரண்டு சகோதரர்கள் இடையில் உறவு முறிவு ஏற்பட்டால் அது நிலையான காரணமாக இருக்கிறது, அற்ப காரணமாக இருக்கும். அதற்காக வேண்டி வாழையாக உறவு முறித்து வாழக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியாது, ஆனால் அவங்களும் பிரிந்து வாழக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த மாதிரி நிலையில் நாமே முன்னாடி சென்று அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் என்று நாம் கூற வேண்டும். ஏனென்றால் மறுமை வாழ்வில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நீ என் அடியானை மன்னிக்கவில்லை என்றால் நான் உன்னை எப்படி மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கேட்கின்றான். ஒரு நபி ஒரு அடியான் நரகவாதியாக ஆகிவிடுகிறார். கேள்வி கணக்கினாலே அவர் நரகத்திற்காக வேண்டி கொண்டு செல்லப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த அடியான் நரக வாயில் விளிம்பில் இருந்து அல்லாஹ்வை பார்க்கின்றான். அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது என் அடியானே எதற்காக பார்க்கிறாய் என்று கேட்டபோது, உலகில் நான் வாழும் காலத்தில் உன்னை நான் இவ்வாறு எண்ணவில்லையே என்று அந்த அடியான் கூறுகின்றான். பிறகு எவ்வாறு கூறுகிறாய் என்று கேட்டபோது, நீ கருணை உள்ளவனாயிற்று, என்னை இப்படி நடையில் போடுகின்றவனை எவ்வாறு என்னதே என்று சொல்லும்போது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவரை சுவனத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுகிறார். அல்லாஹ் அக்பர். அவனுடைய கருணை, அவனுடைய நிலை அந்த நாளில் அவனுடைய சக்தி மட்டும் வேலை செய்யக்கூடிய நாளில் நம்மளுடைய இந்த மன்னிப்பு, இந்த செயல்கள் அங்கு அல்லாஹ்விலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. குர்பானி, சதக்கா இது போன்ற அமல்களை செய்யும் பொழுது முதலில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இரத்த உறவுகள் அதிலிருந்து ஆரம்பிக்கின்றான். உறவுகளில் அதுக்கடுத்து ஏழை எளிதர்கள், அப்புறமாட்டி மிஸ்கின், அனாதைகள், அப்புறமாட்டி தேவை உள்ளவர்களுக்கு கடன். இந்த மாதிரி முறையில் தான் நமக்கு ஆரம்பத்தில் இருந்து உறவுகளிலிருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி முறையில் ஒவ்வொரு தடவை வகி இறங்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி இறங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்மளுடைய இருக்கக்கூடிய செல்வத்தின் சொத்திலையும் பங்கு வைத்து கொடுக்க சொல்லிடுவாங்க என்று பயந்தார்கள். அந்த அளவுக்கு தொடராக குர்பானி வகைகள் அனைத்துமே உறவுகளில் பிரித்து வாழ்ந்தால் என்ன தன்மை, நீங்கள் என்ன தண்டனை தொடர்ந்து வருகிறான். அல்லாஹ் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள், உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் என்று அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறார். இரத்த உறவுகள் அல்லாஹ்வுடைய அரிசியில் தொங்க விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்த உறவு சொல்லும், என்னை இணைந்து வாழ்ந்தால் நீனும் இணைந்து வாழ்கிறதா, என்னை துண்டித்தால் நீனும் துண்டித்து விடு. இவர்கள் மத்தியில தான் நான் கியாமத் நாளில் எழுப்பப்படுவோம். எனவே இரத்த உறவுகளை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உங்களையும் என்னையும் மாற்றி அருள்வானாக. ஆகரத்துவான ஒரு சுந்தரில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.